Hello friends, welcome to Construction Basics. Please like, share and subscribe. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அப்கமிங் ஒரு 4 to 5 வீடியோஸ் வந்து பிளானிங் சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து பிளானிங் சீரீஸுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. இதில் என்ன மெயின் இது இருக்குது அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு பிளான் போடுறோம். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, கிளைண்ட் சொன்னாங்க இந்த மாதிரி பிளான் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு பிளான் வந்து ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, கிளைண்ட் வந்து ஆன்லைன்லேருந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ரெஃபர் பண்ணி இந்த மாதிரி இன்ஜினியர்ஸ்க்கு யார் பிளான் போடுறாங்களோ அவங்களுக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஒரு பிளான் ரெஃபர் பண்ணுங்கள், இது நல்லா இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்கள் பிளான் வந்து பர்ஃபெக்டாக ரெடியான பிறகு அந்த ஆன்லைனில் வந்து சில பிளான் டவுன்லோட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். கரெக்டான டைமென்ஷன்ஸ் இருக்காது. இருந்தால் சப்போஸ் ஒரு 18 ஃபீட்டு வைடு இருந்துச்சுன்னா மொத்தமாகவே அந்த ரூம், அந்த ஹாலு, போர்ட்டிக்கோவில் எடுத்துருவாங்க. அந்த வால் திக்னஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வால் திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாத்ரூமுக்கு என்ன வால் திக்னஸ் இருக்குது, ஆல் அரவுண்டு அந்த காம்பவுண்ட் செவுரு பார்த்தீங்களா, சுற்றி அந்த காம்பவுண்ட் வால், மெயின் வால் வந்து என்ன வால் திக்னஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஆல் வால் திக்னஸ் ஆர் 6 inches ஆர் 6 inches. சப்போஸ் நீங்கள் வந்து ஹாலோ பிளாக் 6 inches கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 6 inches வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து பிரிக்கில் கட்டுறீங்க அப்படின்னா இது வந்து 9 inchஸில் வந்துடும். சரிங்களா? இது வந்து 9 inchஸில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி டாய்லெட் வால் வந்து சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 9 inches வால் போட மாட்டாங்க. 6 inches வால் தான் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மைன்யூட் திங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்களா, இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அங்கங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மென்ஷன் பண்ணது நல்லது. இல்லைனா இந்த மாதிரி வந்து பேராகிராஃப் மாதிரி எழுதி வச்சுருங்க. ஆல் வால் திக்னஸ் ஆர் 6 inch ஆர் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா கிளைண்ட்டுக்கும் வந்து அப்போ தான் வந்து கிளியர் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.